வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க. நல்ல புளிமா நல்ல புளி. எங்க வாகனத்துல வெங்காயம், கத்திரிக்காய், மாங்காய், புடலங்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, சவுசவு இதெல்லாம் இருக்குமா. வாங்கம்மா வாங்க. உள்ள சிறிது நேரத்தில் எங்க வாகனம் புறப்பட போகுது. நல்ல பூண்டுமா நல்ல பூண்டு. 400 ரூபாய் வித்த பூண்டு இப்போ 100 ரூபாய்க்கு தரமா. நாட்டு பூண்டுமா கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க. வாங்கம்மா. காய்ச்சட்ட பண்ண போட்டுக்கணும். மோசமான ஆளு. முந்தானத்து வந்து 5 பேர் குஞ்சு கடிச்சிட்டான். மோசமான ஆள். அவன் ஆளை பார்த்தா நம்ம 2 பேரும் கையில தட்டிக்க. ஓ முந்திரி காத்துக்குள்ள முந்திரிக்காடா இந்த கெடிலாம் அப்பா இங்க மாட்டதாய் 5-6 மாதிரி போய் உக்காந்துக்கிறான். என்னடாச்சு என்ன எனக்கு வேலை வேணும்னு வரும். பொட்ட மாதிரியும் நீங்க 2 பேரும் ஆம்பளை மாதிரியும் பேசுங்க. நியாயமா அது? அம்மா கைது மோதாதே ராஜாதி ராஜா பாய் வலிக்க போட்டா அவர் யார் எப்படி போட்ட ஆளு? அவர் பூரா கல்யாணி எப்படியாப்பட்ட ஆளு? பொட்ட ஆளு ஊற வச்சு காத்திருச்சு சென்றுச்சு மாதாரே காக்கரவா
வந்திருக்கிறார்கள். மலைச்சி 3 இலை வச்சா அது என்னமா ஆச்சு? இந்த மாதிரி ஆச்சுட்டு இட்லி கூட எழுப்பினாங்க வாய போது காலைல சாப்பிட கூட சாப்பிட கூட எழுந்திருக்க மாட்டுது கூத்துக்கு வராதீங்க ஆனா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போகணும்னா காலைல கிளம்பி ஓடி போகுது ரெண்டும். மறைச்சு 3 இடம் வரல இது கூத்துக்கு வருது சாமி அந்த ஆடுறோம் மூச்சு வச்சு கீழே உண்மையான சாமி ஆடுறவங்களா மூச்சு வச்சு கீழே மூச்சு வச்சு வந்துட்டு உண்மையானவரா இருந்தா அந்த மூச்சு தேடலாமா இப்படி இப்படி காலால நின்றான் நான் உத்து பாக்குறேன் சாவு வீட்டுக்கு போனாலும் யாரும் எப்படி எப்படி அதை நான் உத்து பாக்குறேன் என்ன பண்ணுவேன் கட்சி சாடி பக்கத்துல காசு வாங்குறோம் உண்மை கிடைக்கலடி அந்த மாதிரி சாவு வீட்டுக்கு போனாலும் சேர்த்தான் சில பேர் அழற மாதிரி சீனு போடுவாங்க கண்ணுல தண்ணி வராது சாமியா செத்துட்டாலும் வச்சுக்க ஆமா சாமியா செத்தா பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க முடியுமா போய் சோட வாங்கி சோட வாங்க கூலி வாங்கி குடிச்சு நல்லா செல பண்ணிட்டு வகுத்து நட்டு விட்டுவாங்க மூத்திரம் பேருக்கு அங்க இங்க போவாது நெரிச்சின்னு இருக்கும் குளத்து போட்டி அவனும் போய் மூத்திரம் பேர் போவாங்களா இது நெரிச்சின்னு இருக்கும் அங்க லாரி காய் ஊத்திச்சானா ஒரு லாரி பேர் வருவாங்க வந்து இறங்குவான் யாராரு இவனுக்கு மாப்பிள்ளை வீடு பார்த்துது யாராரு பொண்ணு வீடு பார்த்து வச்சான் அப்படின்னு தேடினே போகும் அது தொண்டை கட்டி போயிடும் என்னன்னு கூப்பிடும் என்னன்னா என்ன இந்த கெவடியா உள்ள தாலி இறக்க போறாள் நம்ம பங்காளி வீட்டு தங்கச்சி வா நாளைக்கு சுத்து வந்து போ அவன் என்ன நினைப்பான் பங்காளி வீட்டு பொண்ணு தாலி இறக்க போறாள நாம விர ஊத்தலாமா விர ஊத்துட்டு அழுகு போகலாம் எல்லாம் காரி துப்புவோம் நாம கடவாயி 100 ரூபாய்க்கு மாலை கட்டி வந்தோம் இந்த செவடியா நம்மள போட்டு இப்படி கொடுக்குறானோ அவனும் அழுற மாதிரி வாயில கேள்வி கேட்டு அந்த மாதிரி சாவு வீட்டுக்கு போனாலும் ஆத்திரம் பண்ணலாம் நாமளும் தண்ணி விடுறது அழுது கண்ணீர் விடணும் ஆமா ஆமா ஜகா சொல்றோம் அப்படி தம்பி அவரை பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் செத்துட்டாரு ஒரு செவுத்து மலை ஏறி அவனை ஏறி அப்புறம் அவன் யாரு வாலிப வயசுடா இளம்பிள்ளை 13 வயசு தான் 13 வயசு இப்பதான் வந்து காலேஜுக்கு போறான் காலேஜுக்கு போகல 12வது படிக்கும் வந்து கேட்டாங்க நேற்று பார்த்தா அவங்க அம்மா பால் முடிச்சு யாரு அவங்க யாரு அப்பமுள்ள 3 பேர் மசாலா அடிக்கிறாரா அவர் ஓனரு தாள அடிக்கிறாரு அண்ணாண்டா மீச வச்சு ஓட்டம் நாயமூர்த்தி பையன் ஓட்டம் வந்தாங்க சோர வேலைக்காரன் பெரியவன் அவன் தான் இப்ப காலேஜ் அவன் காலேஜ் இன்னும் முடிக்கல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டு செகண்ட் இயர் போறான் முடிச்சிட்டு
முடிச்சிட்டு இப்பதான் காலேஜ் கிளம்புது. காலேஜுக்கு இப்ப லோல் பொருள் கேட்டாங்க ஒரு அண்ணன் வந்து, ஏன்னா அந்த தம்பி வேஷம் ஆட மாட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. சூரவேஷம் நல்லா ஆடுவாரு. இந்த சூரவேஷம் ஆட சொல்லிட்டு கேட்டு மத்தால மட்டும் தான் அடிப்பான்றான். சின்ன வயசுல 10 வயசுல நல்ல சூரவேஷம் ஆச்சு. 100 சுத்துக்கு மேல சுத்தும். ஆமா ஆமா கண்ணு ரெண்டு மேல பிதிக்குது. இப்ப விட்டா கூட சுத்தம். இப்போ ஒரு மாசம் முன்ன என்ன ஒரு அண்ணா எல்லாம் ஒரு இச்சாம்பாளையம் அங்க விட்டோமா 3 நாள்ல 2 பேர் நாங்க 2 பேரு. முதல்ல ஒரு சூரவேஷக்காரர் வந்தாரு, அவரு ஆடுறாரு, நானும் ஆடுறான். நாங்க 2 பேருமே 2 நாள் ஆடிட்டோம். 3ஆவது நாள் எனக்கு பொண்ணு வேஷம். இவர் என்ன பண்ணிட்டாரு, இன்னும் ஒரு சூரவேஷம் வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2வது சூரவேஷம் விட்டாங்க. இந்த 2 நாளா ஆனாங்களா சூரவேஷக்காரங்க, அவங்க எல்லாம் என்னங்க பைத்தியக்கார போடுவா. இந்த பையன் முத நாளே நீங்க சூரவேஷம் விட்டு இருந்தாங்க, இன்னும் உங்களுக்கு நல்ல பேர் வந்துருங்க. உனக்காவது என் மேல பாய்க்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வச்சு இருந்தாலும் எல்லாரும் பூத்தவளை புவனம் மதிலாரியும் பூத்தவளம் காத்தவளை பின் கறந்தவளை கரைகள் தனக்கு மூத்தவளை என்று மூவா முகந்தல் கிளைவளைய மாத்தவளை உணியந்தி பத்தரும் தெய்வம் மதிப்பது எல்லாரும் மண்ணாலும் வழங்கப்படியாக. இதோ இதே ஒருதுனா குழந்தை குப்பம் இதாடா சின்ன வயசுல அங்க வந்து நான் வைக்கல் இருக்காரா குழந்தை குப்பத்தை சேர்ந்த வீரபத்திரன். என் குழந்தை வீரபத்திரன் தான் வெங்காளம்மன். வீரபத்திரன் அவர்கள் பேரலால் கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 50 ரூபாயும் 50 லட்சமாக அமைத்தார். குடும்பத்தில் மாறியின் மருமையும் பேர சம்பத்தும் மாறுகளின் ஆயுசும் வழங்குமாறு நான் வழங்க மதுரை வீரசாமி மங்காள பரமேஸ்வரன் பேச செய்து கொள்கிறேன். சின்ன வயசு அப்பெல்லாம் கடலைக்கு ஒரு பெயர், அதுக்கு ஒரு பெயர், அப்ப யானைக்கு ஒரு பெயர். யானை யானை சிங்கம் இருக்கிறது, அந்த சிங்கத்துக்கு ஒரு பெயர், ஒரு பெயர். அப்படி இருந்தாலும் அசுர குலங்கள் அதுக்கு விட்டார்கள். அசுராக்கள் வேறு, அரக்கர்கள் வேறு, அரக்கர்கள் வேறு, கந்தர்கள் வேறு. ஆமா ஆமா இதுல 3 பிரிவா இருக்குதா? இதுல கந்தர்கள் என்றால் வல்லாண்மை கண்டன், வல்லாண்மை கண்டன், பூபால கண்டன், பூபால கண்டன், இளக்கண்டன், மோகன கண்டன், பிரம்மகண்டன் அப்படி இருக்கா? ஆமா ஆமா. அதோட என்னக்கா கண்டன், கண்டன், கோடகன், கோடகன் இவங்களெல்லாம் அவனுடைய வர்க்கம். அசூரன் என்றால் வர்க்கத்தை கருவத்தில் எல்லாம் இருந்தாலும் ஒரு வர்க்கம். நாடு என்ன என்று தெரியுமங்களுக்கு ஆந்திரா பாடல் இருக்கு பார். ஆமா, அது ஒரு ஆலங்காடு. அங்க இருந்து அங்க இருக்கலாம் பயந்து. ஆமா, சிதம்பரம் போற வழியில அங்க ஒரு ஆலங்காடு. ஆமா ஆமா ஆமா. அவ்வளவு நம்ம கம்பெனில ஒரு தம்பி சொன்ன போல
திரு ஆலங்காடு எங்க இருக்குது? இருக்கிறது. நீங்க செல்லசேம்பரத்தை குறிக்கிறீங்களா? ஆமா. இது என்ன கணக்குன்னு நம்ம கம்மல்ல ஒரு தம்பி கேட்டாரு. கேளுங்கத்தா. அந்த சிதம்பரம் இருக்கிறது. ஆமா. தில்லை சிதம்பரம். தில்லை சேத்திரம். முன்னத்திலே அதுக்கு பெயர் ஆலங்காடு. ஆலங்காடு. ஆமா. அதுக்கு பெயர் ஆலங்காடு. நாங்க 2 சூழ்நிலை தங்கணும் பாரு. அதனால திரு ஆலங்காடு. வேற என்ன? உங்களை சமாரம் செய்யலாம் இல்ல, சமாரம் செய்யல. நாங்க போய் அங்க தங்கணும். அதனால திரு ஆலங்காடு அப்படின்னு பேரு. மூணாவது தான் அதுக்கு பெயர் தில்லை. ஏன்னாட்டா இந்த அம்மா தில்லைவனத்துல வந்து காலியா தெரிஞ்சாங்க பாரு. ஆமா. அதனால தில்லை வனம். பிறகு இவங்க 2 பேர் சேர்ந்து நாட்டியம் நடத்தினாள் சிதம்பரம். சிதம்பர ரகசியம். நாடகத்தை ஆசான் சிதம்பர ரகசியம் தான் எதிர்கார தவிர. ஆமா. இதுக்கு பேரு, இந்த நாடகத்து பேரு சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம். நாங்க போய் தங்காத்துக்கு முன்ன அதுக்கு பேரு வெறும் காடு. ஆலங்காடு. வெறும் ஆலங்காடு. ஒரு ஆலங்காடு பாத்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் ஆலங்காடவே போயிருக்குமா. ஆள் இல்லாம இருக்கிறோம் அதுக்கு பெயர் தான் ஆலங்காடு. நாங்க போய் தங்குறதுனால திரு ஆலங்காடு. திரு ஆலங்காடு. ஆமா. அப்படின்னு 2வது தில்லை என்ற பெயர் வந்து இந்த அம்மன் போனதுனால தில்லை. ஆமா ஆமா. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சனால அது சிதம்பரம். அது காலையில நடிக்கும். ஆமா. சொல்லக்கூடாது. இருந்தாலும் என்ன சமாச்சாரம். ஆமா. அண்ணன் இருக்காரு. அவர் பேர் சும்பன். என்னோட பேர் இருக்குது நிசம்பன். மந்திரி இருக்காங்க. 2 பேருக்கு மந்திரி. சண்டல் முண்டல். இது இல்லாம அக்கா பையன் இருக்கா, தங்க பையன் இருக்கா பாரு. தங்க மகன். ரத்தத்தை பீசுறவன். அவன் ரத்த பீசன். அவனுக்கு 1000 தலை. 2வது கரங்கொண்டவன். எடுத்தா உங்களுக்கு 1000 கணக்கு அரிசி காசி கொண்டு வந்து கொடுப்பவன். காவடியா தூக்கிட்டு வந்து கொடுக்கணும் அவன் உங்களுக்கு. ஆமா ஆமா. இப்படி எல்லாம் இருந்தாலும் இது எல்லாம் போக இந்த தேசத்திலே யாரு எடுத்திருக்காங்க? நிசம்பல் சும்பல் நிசம்பல் 2 பேரு. 2 பேர்ல அண்ணன் கூட்டுக்காரு. என்ன காரணம் தெரியாது. அண்ணன் வரக்கட்டும். அதனால சபைக்கு சாமிக்கு வணக்கம். உள்ளே சென்று அண்ணன் இருந்தாங்க. வரவேண்டிய உத்தரவு. மகராஜ
யாருக்காக ஆச்சரியம்? என்றால் யார் அழைத்தீர்கள்? அது இருக்கும்படியான பேரும் புகழும் மங்கி கொண்டு வருகிறது. வருகின்றது. வேண்டி வெம்பி இதோ சத்தியோகம் சார்ந்து சடமுக பிரம்மதேவனை சிறப்பிக்க வேண்டும். எல்லாருமே சிறப்பிக்க வேண்டும். ஆமா. ஆனந்த சந்தோஷம். நீங்க சொல்ல வந்து வந்தால் ஆனால் சந்தோஷமா சத்திய உலகம் வந்துவிட்டோம். பிரம்மதேவன் இருந்தால் இதோ ஆலங்காட்டை ஆண்டவர் முடியாது. கண்ணத்தோட கண்ணை வச்சு கால தூக்கி எவனோ பிச்சைக்காரன் வரான். சூத்துல தண்ணி ஊத்தி போ. சூத்துல தண்ணி ஊத்த 2 பேர் வந்துக்கிறாங்க. யார் யாரு? சோத்துல சூத்துல கிடையாது. ஓஹோ சத்திய உலகத்தை ஆண்டவர்களான நான்முக பிரம்மதேவ தேடி நாடி ஓடி வந்து விட்டார்கள். வந்தால் எங்களுடைய பாத சேவை கண்டு சொல்லு ஓடு இருவரையும் சும்பன் நிசுமன் இருவரையும் தலை கீழவும் கால் கீழவும் வந்து எங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு ஓடி போக சொல்லு. இப்போ சின்னவரைங்க சினிமாஜி இல்லாத அடிக்கிறான் பாரு. சீக்கிரம் போறணும் அப்படி தண்டை பண்ணுவான். கொடுப்பாய சக்தி உலகத்தை நீ ஆட்சி செய்து வரைக்கும் போதும். பிறகு ஆட்சி செய்வது நாங்கள். அதை வேண்டி மரியாதையா அடி ஓட வாங்காம சத்திய உலகம் என்றால் இது யாருடைய நாடு? எங்க அம்மா போனதா, உங்க அக்கா போனதா, உன் சித்தா போனதா, உன் பெரியாதா போனதா? சண்டிகா
அருமைக்கும் நான் 4 பக்கம் 4 முகம் படிச்சேன். இந்த ஈசி பைசி காட்டவங்க நீயா போற அது நீ உள்ள போய் சுடுதண்ணி போட்டு வைங்க. இந்த போட்டு வாசங்கள நான் சுடுதண்ணி போடுறேன். நீ போய் சுடுதண்ணி போடு. அவன் வந்துக்கிறோம் 4 அடி வச்சு போ. தம்பி தாய் உங்களுக்கு எவ்வளவு அடிக்கணுமா அடிச்சு விடுங்கணும். ஐயா கட்ட மீசக்கார பையா வந்து கூழ் போடுற மாதிரி எடுத்துன்னு வர அவன் என்னன்னு பாடுறா நீ சர்பன்ஸ் பத்தி வேலைக்கு போனோம். நாடகத்துறையில நான் வெகு கும்பல பார்த்தேன். ஞானக்கல்ல இருந்தவரு சார் தியானம் பண்ற ராஜகோபால், நடிப்புல வந்தவரு வேலாயுதவாச்சியார், பேச்சுக்கள் இருந்தவரு அவரோட மாமா நாடகாசிரியர். 3 பேர் தான் கூத்தாலே என் கண்ணு தெரிஞ்சது. கட்சியில பார்த்தா இவர் அதை விட தாண்டி அதை போடுறாரு. நீ நான் எப்படி நீ நக்குமா மாறின இல்ல அப்புறம் பொட்டே மாதிரி இருக்கு. அவன் என்ன பேசுறான் என்ன பத்தி, அவன் என்ன பாடுறான் சத்தம் மிசக்காத பையா இந்த 25 சேலையை கட்டிக்கிட்டு பாலுடைய தம்பி சாமான கட்டிக்கிட்டு எங்கெல்லாம் ஒரு புடவை ஒரு சாய்த்து பொண்ணு சாய்த்து போவாத. இவளை விட கால்ல உழுந்து சரணாகதி அடிச்சிட்டு ஓடி போ ஓடி போ ஓடி போய் கிழிஞ்சு சுஞ்சாக்கிக்கிறான். கிழிஞ்சு சுஞ்சாக்கிக்கிறான். ஐயா சூரன் என்றால் மானம் ஐயா ஊராளி சாதி ஐயா ஓடி போனா நமக்கே சொந்தமாகி விட்டது. இது என்ன நம்மளுக்கு கொடி என்ன கொடி? அரவு கொடி. நீங்க சொல்லுங்க. கருப்பு கொடி. கருப்பு கொடி. கருப்பு கொடி. கருப்பு கொடி சொல்லுங்க. இது மட்டும் கிடையாது. கைலாயம் அதாவது பிரம்மஜாமனாக சும்பன் நிகும்பன் அடி தாங்க முடியாமல் வைகுந்தம் சென்று கொண்டிருக்க அச்சமயம் பார்த்து கைலாய பரமன் சபைக்கு வருகிறார்.